வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 10th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தமன் மற்றும் மால்வாய் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். கபால் மற்றும் பாவை எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். சூஃபாத் மற்றும் சிங்கிச்சாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசூர், கோண்ட், ஹஜோம், ஹோ, ரபா, சவர், கோரா மற்றும் மஹாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 to 85. தன்னிறைவு பொருளாதாரத்தை நிறுவுதல் அப்படிங்கிறதா இந்த திட்டத்துடைய மைய கருத்து. நம்ம இந்திய அரசியலமைப்புல பகுதி 152 இருந்து 237 வரைக்கும் பகுதி 6 மாநிலங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் திரோசிங் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புன்யா, ரோகின் பந்தனா. பரஞ்சிப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. பிரதமர் நரேந்திர மோடியின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? நிதி திவாரி. இலங்கையின் உயரிய குடிமை விருதான மித்ர விபூஷணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர மோடி. மியாமி ஓபன் 2025 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? அரினா சபலன்கா. 2025 உலக குத்துச்சண்டை கோப்பையில் தங்க பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஹிதேஷ் குலியா. 2025 சுற்றுச்சூழல் குறித்த தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சீமா அகர்வால். தல்ஜித் சிங் சௌத்ரி பிஎஸ்எஃப் உடைய இயக்குனர் ஜெனரல். ஸ்ரீனிவாசன் NSG. அம்ரித் மோகன் SSB. அம்ரித் பிரிசிங் இந்திய விமானப்படை தலைவர். அலோக் ரஞ்சன் தேசிய குற்றப்பதிவு பணியகத்தின் தலைவர். அமித் கார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் அகாடமியின் தலைவர். பரமேஷ் இந்திய கடலோர காவல் படையின் இயக்குனர் ஜெனரல். ஞானேந்திர பிரதாப் சிங் CRPF உடைய இயக்குனர் ஜெனரல். உத்தரப்பிரதேச அன்மோல் ரத்தன் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? நிகில் ஷின்கால். சோபன் சௌத்ரி 2024க்கான ராஷ்டிரிய தான்சன் சம்மான் விருது வாங்கியிருக்காங்க. சனந்த்யா சனஸ்தா ராஜா மான்சிங் தோமார் சம்மான். ஜெய்சங்கர் பொது தலைமைக்கான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விருது. பிரதிவா சத்பதி கங்காதர் தேசிய விருது. TV கோபாலகிருஷ்ணன் RK ஸ்ரீகண்டன் ட்ரஸ்ட் விருது. மனோஜ் சின்ஹா மகாராஜா ஹரிசிங் விருது வாங்கியிருக்காங்க. ராம் சுத்தர் மகாராஷ்டிரா பூஷன் விருது. மைனா சுவாமி உகாதி விருது. 2025 ஜப்பானிய கிராண்ட் பிரி வென்றவர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். லாண்டோ நோரிஸ் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரி 2025 வாங்கியிருக்காங்க. சார்லஸ் லெக்லர்க் மொனாக்கோ கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காங்க. ஜார்ஜ் ரசல் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரி போன வருஷம் வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்கார் பியாஸ்ட்ரி சீன கிராண்ட் பிரி இந்த வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. வீட்டுக்கு வீடு KYC சரிபார்ப்பு சேவைகளை வழங்குவதற்காக நிப்பான் இந்தியா நிதியுடன் எந்த அமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இந்தியா போஸ்ட். இந்தியா மலேசியா நாடு சுற்றுலா துறையில ஒத்துழைப்பை வலுப்படுத்தணும் அதுக்காக வேண்டி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. விரைவான தாக்க திட்டங்களை செயல்படுத்துவதற்காக நிக்காராகுவா இந்திய நாட்டுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. லித்தியம் ஆய்வுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இந்தியாவும் அர்ஜென்டினா நாடும் கையெழுத்திட்டு இருக்காங்க. விண்வெளி குப்பைகளை அகற்றணும் அதுக்காக வேண்டி ஆஸ்ட்ரோலேஸ் ஜப்பான் உடன் பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் சொல்லக்கூடிய பெங்களூரு சேர்ந்த நிறுவனம்
ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. T20 கிரிக்கெட்டில் 13,000 ரன்கள் எடுத்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? விராட் கோலி. இந்த 13,000 ரன் வந்துட்டு IPL 2025ல ராயல் சேலஞ்சர்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் போட்டி நடக்கும்போது ஜெயிச்சாங்க. இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு வான்கிட் ஸ்டேடியத்துல மும்பைல நடந்து முடிஞ்சிச்சு. உலக கோப்பையில் 50 சிக்சர்கள் அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. T20 வடிவத்துல 500 சிக்சர்கள் அடித்த முதல் இந்தியரும் ரோஹித் சர்மா. T20 ஃபார்மட்ல 200 சிக்சர்கள் அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. ஆண்கள் ஆசிய கோப்பை 2025 இந்தியால நடக்க போகுது. 200 விக்கெட்களை வீழ்த்திய வேகமான இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா. T20 கிரிக்கெட்ல இந்தியாவின் அதிக ரன்கள் எடுத்த கிரிக்கெட் விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக். சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து அதிவேகமாக 14,000 ரன்கள் ஒரு நாள் ரன்கள் எடுத்தவர் விராட் கோலி. 2027 மகளிர் FIFA உலக கோப்பை எந்த நாடு நடத்த உள்ளது? பிரேசில். டோக்கியோ இந்த வருஷம் உலக தடகள சாம்பியன்ஷிப் நடத்த போறாங்க. ஆஸ்திரேலியா ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் மகளிர் ஆசிய கோப்பை 2026 நடத்த போறாங்க. 2034 குளிர்கால ஒலிம்பிக் சால்ட் லேக் சிட்டில நடக்க போகுது. குளிர்கால ஒலிம்பிக் 2030 பிரான்ஸ் நாட்டுல நடக்க போகுது. 2026 காமன்வெல்த் விளையாட்டு ஸ்காட்லாந்து. FIFA உலகக்கோப்பை 2034 சவுதி அரேபியா. ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ நாடு சேர்ந்து FIFA உலகக்கோப்பை 2030 நடத்த போறாங்க. 34வது இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆசிய கோப்பை சீனா நாடு நந்தோஷ் நடத்த போறாங்க. ஆசிய விளையாட்டு போட்டி 2026 ஜப்பான்லயும் 2030 கத்தார்லயும் நடக்க போகுது. குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகன் பேட்கர் அர்ஜுனா வால்நாட் விருது. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கோ துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஹாங்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. நிகான் ஹிடாங்கியோ அமைதிக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.